டாக் வித் மாடர்ன் சூஃபி ஷோவோட நோக்கம் என்னங்கிறத சுருக்கமாக பார்த்துட்டு இந்த ஷோ உள்ளக்க போயிடலாம். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சவங்க மூலியமா தேடி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக நிறைய ஆன்மீகவாதிகளை தொடர்ந்து நேர்காணல் எடுத்து அவங்களுடைய ஆன்மீக அனுபவங்களை நம்ம தெரிஞ்சு அது மூலியமா வாழ்க்கையில் மேன்மைப்படுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். அந்த வரிசையில் எபிசோட் 2 நம்ம கூட இணைந்திருக்கிறது யாருன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹபீப் ரஹ்மான் பிரதர் அவங்க தான் நம்ம கூட இணைந்திருக்காங்க. பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பா இருக்கேன். டைரக்டா கேள்விக்கே போயிரலாம். பக்தி மார்க்கத்துக்கும், ஞான மார்க்கத்துக்கும் உள்ள வேறுபாடுகள நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க பார்வையில. முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த சூஃபி பயணம்ங்கிற இந்த ஒரு சேனல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா நான் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அற்புதமான விஷயங்கள, யாரும் தொட துணியாத விஷயங்கள, யாரும் தொடாத விஷயங்கள இதில வந்து நம்ம சகோதரர் பேசிட்டு இருக்காரு. அ நல்ல விஷயங்கள். ஆ ஆன்மீகத்துடைய இன்னொரு பரிமாணம் இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த சேனலுடைய நோக்கமா வச்சு அத டச் பண்ணி போயிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதில அதோடைய தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து நம்மட்ட வந்து நம்ம பேசணும் அப்படின்னாரு. அ நம்முடைய நம்ம வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் ஒரு ஆன்மீகம் தேடல் உள்ள ஒரு மாணவன். ஒரு கடைநிலை மாணவன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் மூலியமா எனக்கு ஏற்பட்ட சி சிந்தனை ஓட்டம், என் குருநாதர் மூலியமா கிடைக்கப்பட்ட சில விஷயங்கள், இதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு ஒரு புரோஜனமா அது சொல்றதுனால மத்தவங்களுக்கு ஒரு புரோஜனமா இருக்கும். அத கொண்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சியில வெற்றி கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில என்னுடைய அனுபவங்கள, என்னோட சிந்தனை ஓட்டத்த நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். ஆ இதில வந்து இப்ப மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வச்சு அடிப்படையா வச்சு தான் சுழன்று ஓடுது. அதில பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. இந்த நம்பிக்கைங்கிறத வச்சு தான் மனிதனுடைய இயல்பான வாழ்க்கையே நடக்குது. இந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னா, ஜாதி இல்ல, மதம் இல்ல, நாடு இல்ல, மொழி இல்ல, இறைவன் இல்ல. ஏன் சொல்லப்போனா இறைவனே கிடையாது. அப்ப இந்த நம்பிக்கை வந்து ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு. இந்த நம்பிக்கைய வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, என்னுடைய நம்பிக்கை எனக்கு. உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு. அப்ப என்னுடைய நம்பிக்கை தான் சரியான நம்பிக்கை. எல்லாரும் அத தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நெனச்சு, நம்ம அத திணிக்க முயற்சி பண்ணோம்னா, அங்க தான் பிரச்சனை உருவாகுது. அது ஜாதி மூலியமா இருக்கலாம், மதம் மூலியமா இருக்கலாம், நாடு மூலியமா இருக்கலாம், மொழி மூலியமா இருக்கலாம். அந்த நம்பிக்கைய வந்து நம்ம 2ஆ பிரிக்கலாம். எப்படி நம்ம 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னா, தன்னத்தானே நம்புவது, தான் அல்லாத பொருட்களையோ, நபர்களையோ நம்புவது. இந்த நம்பிக்கை 2 வகையா பிரிக்குது. இந்த தன்னைத்தானே நம்புவது இருக்கு பார்த்தீங்களா? இங்க தான் ஆன்மீகம் வருது. இந்த ஆன்மீகத்துக்கு அடிப்படையே இந்த நம்பிக்கை தான். ஆன்மீகம்னா என்ன? அப்படின்னு நம்ம கொஞ்சம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஆன்மீகத்த 2 வகையா பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா, பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம். இந்த பக்தி மார்க்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அது கண்டிஷன் உள்ளது. ஞான மார்க்கம் வந்து அன்கண்டிஷனல். இப்ப கண்டிஷன் என்ன? இப்ப இத செஞ்சா இந்த நன்மை, இத செஞ்சா இந்த இடத்த அடையலாம். இத்தன வாட்டி ஜெபம் பண்ணா, இத்தன வாட்டி திக்ர் பண்ணா, இத்தன வாட்டி குரான் ஓதுனா, இத்தன வாட்டி கீதை படிச்சா, இத்தன வாட்டி பைபிள் படிச்சா, இந்தந்த நன்மைகள் கிடைக்கும். அ இப்ப எண்ணிக்கைக்கு தகுந்த மாரி அந்தஸ்துகள் கூடும். நம்ம பக்தி மார்க்கத்துல. ஆனா, ஞான மார்க்கத்துல அன்கண்டிஷனல். இந்த பக்தி மார்க்கங்கிறது ஒரு வரையறைக்கு கட்டுப்பட்டது. இந்த கட்டுப்பாடுல நம்ம சிக்கி இருந்தோம் அப்படின்னா, அந்த கட்டுப்பாடு தவறுன்னு சொல்ல வரல. அது ஒரு வாழ்வியல் முறை. அது இருந்தா தான் மனிதன் வந்து இயல்பா ஒரு ஒரு ஒழுக்கமா வாழ்வாங்கிறத ஒரு வாழ்வியல் முறை. இந்த கட்டுப்பாடுகுள்ள நம்ம சிக்கிக்கிட்டு நம்ம எத பார்த்தாலும் சரி, அது வந்து ஞான மார்க்கத்த நம்ம அடைய முடியாது. அப்ப இந்த கட்டுப்பாடுகள்லாம் விட்டு வரணும். கட்டுப்பாடுகள விட்டு வரணும் அப்படின்னோனே, எந்த விதமான இப்ப உதாரணத்துக்கு தொழுகை செய்யக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. சிந்தனை ஓட்டத்த இந்த நம்ம செயல்முறையில இது இருக்கணும். பக்தி மார்க்கம் இருக்கணும். செயல்முறையில இருந்துகிட்டு, சிந்தனை ஓட்டத்துல ஒரு மாற்றத்த ஏற்படுத்தி, அந்த இதுலேருந்து நம்ம வந்து பயாஸ்டா இல்லாம வெளியில வந்து ஒரு காமனான ஒரு பார்வையில பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஞான மார்க்கம் கிடைக்கும். இந்த ஞான மார்க்கத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு செயல செஞ்சா இந்தந்த செயல செஞ்சா இபாதத். இந்த செயல் செஞ்சா இபாதத் இல்ல. இபாதத் அப்படின்னா நன்மைன்னு வச்சுக்கங்களேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க.
ஆனா, ஞான மார்க்கத்த பொறுத்தவரைக்கும் எல்லாமே இபாதத்தா மாறிடும். நீங்க செய்ற செயல், சிந்தனை, நடக்கிறது எல்லாமே வந்து ஞான மார்க்கத்துல வந்து பக்தி இபாதத்தா மாறும். நன்மையா மாறும். அது எப்படி? இப்ப ஞானம்னா என்ன? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஞானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னத்தானே அறிஞ்சுக்கிறது. நான் யாரு? நான் எங்கேருந்து வந்தேன்? எங்க இருக்கிறேன்? எங்க போகப் போறேன்? என்னுடைய பலம் என்ன? பலவீனம் என்ன? பலம் இருந்தா அந்த பலத்த எப்படி கூட்டுறது? பலவீனம்னா அந்த பலவீனத்த விட்டு எப்படி வெளில வருது? இப்படி தன்னத்தானே சிந்திச்சு, தன்னுடைய செயல்பாடுகள்லேயே ஒரு சீர்திருத்தத்த உருவாக்குறது பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஞான மார்க்கம். அப்ப தன்னைத்தானே சிந்திக்கிறது அப்படின்னா, நான் யாருங்கிற ஒரு கேள்விய மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தா போதுமா? அந்த ஞானம் கிடைச்சிருமா? அப்படின்னா கிடைக்காது. ஏன் அப்படின்னா, இது இது மாரி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம சிந்தனைக்கு உட்படுத்தணும் ஃபர்ஸ்ட்டு. இந்த இடத்துல தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்க நம்ம குருமார்களுடைய தேவை ஏற்படுது. இப்ப நான் யாருன்னு அவங்க சிந்திச்சு அத கண்டுபிடிச்சு, அவங்க ஒரு பாதைய வகுத்து வச்சிருப்பாங்க. அந்த பாதையில நம்ம பிரயாணிச்சோம் அப்படின்னா, ஈஸியா அந்த இடத்த அட்டைன் போயிடலாம் நம்ம. இல்ல எனக்கு எந்த குருமார்களும் தேவையில்ல. நான் சீர்திருத்தம் பண்ணி நான் எங்க போகணுமோ அங்க போய்ப்பேன் அப்படின்னா, போகலாம். வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இட் வில் டேக் டைம். ரொம்ப நேரம் ஆகும். எந்த இடத்துல போகணும் நமக்கு தெரியாது. இப்ப குருமார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஞான மார்க்கத்துல, நீங்க யாரு? உங்களுடைய பலம் என்ன? பலவீனம் என்ன? நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க? உங்க படைப்புடைய நோக்கம் என்ன? அப்படிங்கிறத உணர்ந்து, உங்க படைப்புடைய நோக்கத்த நோக்கி உங்கள திருப்பியும் கொண்டு போவாங்க. அப்ப பாதை வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த ஞான மார்க்கத்த நம்ம வந்து ஒழுங்கா அடிப்படைய புரிஞ்சுகிட்டு, குருமார்களோட தொடர்ந்து பயணிச்சோம் அப்படின்னா, இந்த ஞானம்ங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த ஞானம், அறிவு இந்த 2 விஷயத்த நம்ம இங்க கொஞ்சம் கார்லேட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அறிவுனா என்ன? ஞானம்னா என்ன? இப்ப அறிவு அப்படிங்கிறது கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு எல்லா தகவலும் திரட்டி வச்சுக்கிறது. எந்த நேரத்துல அந்த தகவல் தேவைப்படுதோ, அந்த தகவல நம்ம வந்து வெளிக்கொணர்றது. இது வந்து ஒரு அறிவு. ஆனா, ஞானம்ங்கிறது அப்படி இல்ல. அந்த அறிவ உணர்வுபூர்வமா உணர்ந்து, எங்க தேவைப்படுது? யாருக்கு தேவைப்படுது? அத எப்படி பயன்படுத்தலாம்? அத எப்படி மெருகேத்தலாம்? அப்படிங்கிறது ஞானம். இந்த அறிவ வச்சு நம்ம ஞான மார்க்கத்துல அட்ட பெரிய லெவல்ல போ முடியாது. ஆனா, இந்த ஞானம் இருந்தா மட்டும் தான் நம்ம ஞான மார்க்கத்துல பிரயாணிக்க முடியும். இப்ப இந்த ஞான மார்க்கத்த பொறுத்தவரைக்கும் நான் குருவ முக்கியமா சொன்னேன். இந்த குரு இல்ல அப்படின்னா ஞான மார்க்கத்துல பிரயாணிக்கிறது ரொம்ப சிரமம். பிரயாணிக்க முடியாதுன்னு சொல்ல வரல. பிரயாணிக்கிறது ரொம்ப சிரமம். ஏற்கனவே அவங்க ஒரு பாதைய போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பாதையில நம்மள நடக்க சொல்லுவாங்க. நமக்கு இலகுவா இருக்கும். எந்த இடத்துல கல் இருக்கும், எந்த இடத்துல முள்ளு இருக்கும், எந்த இடத்துல கீழ விழுவும், எங்க இடத்துல செங்குத்தா இருக்கும், எங்க எங்க இடத்துல வந்து பள்ளமா இருக்கும் அப்படிங்கிறது அவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால நம்முடைய பிரயாணத்த வந்து அவங்க வந்து இலகுவாக்குவாங்களே தவிர, நம்முடைய பிரயாணத்துக்கு தடையா இருக்க மாட்டாங்க குரு. அப்ப நம்ம குருவ தேடணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். இப்போ புதுசா ஆன்மீகத்துல பயணிக்க விரும்புறவங்களும், ஆன்மீகத்துல தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் எளிமையா விளக்குற மாரி, ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உடல், மனசு, ஆன்மா தான். இத 3த்தையும் பியூரிஃபை பண்றதுல தான் பல தடங்கள் இருக்கு. நிறைய நபர்கள் வந்து அந்த இடத்துல தான் தடுமாறி இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய புரிதலையும், இத எப்படி விழிப்புணர்வு அடையிறது இந்த ஆன்மீக பயணத்துலங்க பத்தியும், சுருக்கமா எளிமையா உங்களோட அனுபவங்கள கொஞ்சம் பகிரலாம். இந்த ஞான மார்க்கத்த அறிஞ்சுக்கிறது, இல்லாட்டி தெரிஞ்சுக்கிறது, அத பிரயாணிக்கிறதுக்கு சில அடிப்படை விஷயங்கள் நமக்கு முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. அதுல பார்த்தீங்கன்னா, உடல் பத்தியான ஒரு அறிவு தேவைப்படுது. உள்ளத்த பத்தியான ஒரு அறிவு தேவைப்படுது. மனம்னா என்ன? சிந்தனைன்னா என்ன? எண்ணங்கள்னா என்ன? என்னென்ன குணங்கள் இருக்கணும் ஞான மார்க்கத்துல பிரயாணிக்கிறது? என்னென்ன குணங்கள் இருக்கக்கூடாது? இதெல்லாம் வந்து நம்ம சில விஷயங்கள நம்ம அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஞான மார்க்கத்துல பிரயாணிக்கிறது ரொம்ப இலகுவா இருக்கும். இப்ப இந்த உடல் அப்படிங்கிறது வந்து எலும்பு, தசைகள், நரம்புகள், இரத்த ஓட்டம், நீரோட்டம், ஆ இந்த ஹார்மோன்ஸ் இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா ஒர்க் ஆனுச்சு அப்படின்னா, அதுதான் வந்து வந்து உடல் அமைப்பு. இந்த உடல் அமைப்புங்கிறது ஒரு மனிதனுக்கு உடல் அமைப்புலயோ, இல்லாட்டி அந்த உடலுடைய செயல்பாடுலயோ நெறைய ஒரு குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அவனால வந்து ஞான மார்க்கத்துல பிரயாணிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா,
ஒரு உடல் உபாதை நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த உடல் உபாதைகள சரிப்படுத்துறது தான் நம்ம நோக்கமா இருக்குமே, நம்முடைய மனதுடைய சிந்தனையா இருக்குமே தவிர, அறிவு நமக்கு தேவைப்படும். இந்த உடல் உபாதை ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளால ஞான மார்க்கத்துல பிரயாணிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு உடல் உபாதை ஏற்பட்டுச்சுன்னா, அந்த உடல் உபாதைய பத்தியான சிந்தனை மட்டும் தான் இருக்கும். அங்க தான் ஃபோக்கஸ் போகுமே தவிர, வேற எதுக்குமே ஃபோக்கஸ் ஆகாது. எக்ஸாம்பிள் இப்ப கண்ணு வலியும் வந்துருச்சு அப்படின்னா, அந்த கண்ணு வலி இதில தான் நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கும். நம்மளோட செயல்பாடுகளும் அத வந்து சரி பண்றதுல நோக்கமா இருக்குமே தவிர, மத்த விஷயங்கள்ல கவனம் செல்லாது. அதனால இந்த உடல் அப்படிங்கிறது ஞானமா இருக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். இந்த உடல்ல பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயம் இந்த எலும்பு இருக்கு. இந்த எலும்பு தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர வந்து இப்படி இருக்கு அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது இந்த எலும்பு தான். இந்த எலும்புடைய சக்தி இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப 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 ஞானமா இருக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். நம்ம ஞான மார்க்கத்தில பிரயாணிக்கும்போது சில தியானங்கள் செய்வோம், சில பயிற்சிகள் செய்வோம். இந்த பயிற்சி இந்த ஞான மார்க்கத்துடைய அந்த ஆன்மீக பயிற்சி செய்றது எல்லாமே வந்து, சக்தியா நம்ம உள்ளுக்குள்ள திரண்டு, எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த எலும்பு மஜ்ஜை இருக்கு பார்த்தீங்களா? இந்த எலும்பு மஜ்ஜையில் தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப ஆரோக்கியமான எலும்புகள் இருந்தா தான், ஆரோக்கியமான எலும்பு மஜ்ஜைகள் இருக்கும். ஆரோக்கியமான எலும்பு மஜ்ஜைகள் இருந்தா தான், நம்ம செஞ்ச ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே சக்தியா திரண்டு அந்த எலும்பு மஜ்ஜைகள் இருக்கும். இப்ப ஆரோக்கியமற்ற எலும்புகள் இருந்துச்சுன்னா, எலும்பு மஜ்ஜைகள் ஆரோக்கியமா இருக்காது. அப்ப அங்க அந்த எலும்பு மஜ்ஜைகள் ஆரோக்கியமா இல்லன்னா, நம்ம செய்கின்ற அந்த சக்தி ஆன்மீக பயிற்சியுடைய சக்திகள்லாம் வந்து சேமிக்கப்படுது. அப்ப நம்ம செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டா போயிடும். அப்ப ஒரு ஆன்மீக மாணவனுக்கு உறுதியான எலும்பு ரொம்ப அவசியமான விஷயம். இந்த எலும்புகள நம்ம வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும். 2வது இந்த இரத்த ஓட்டம். இந்த இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப ஹை பிரஷர், பிளட் பிரஷர், லோ பிளட் பிரஷர்ம்பாங்க. 120க்கு 80 அப்படின்னு சொல்லுவாங்க. 130 90ன்னு சொல்லுவாங்க. அல்லாட்டி அந்த 80 கீழ போகக்கூடாது, 120 கீழ வரக்கூடாது. இப்படிலாம் ஏதோ ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. சரி நம்ம அந்த மெடிக்கல் டெர்மினாலஜிக்கு போ வேண்டாம். அப்ப இந்த அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பிளட் பிரஷர் என்ன சொல்லுது அப்படின்னா, இதயத்திலேருந்து பிளட் வெளியில வர்றது, பிளட் உள்ள வர்றது. இது வந்து ஈவனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது அன்ஈவனா இருந்துச்சு. அதிகமான பிரஷர் குடுத்து நம்ம பிளட்ட வந்து இதயத்திலேருந்து வெளியில மூளைக்கு போகுதோ, இல்லாட்டி காலுக்கு போகுதோ, எங்க போகுதோ, அதிகமான பிரஷர் இருந்துச்சு அப்படின்னா, நம்முடைய என்ன சொல்றது? உடல் இயக்கத்தில வந்து அன்பேலன்ஸ்ட் ஆகும். அப்ப அந்த இரத்த ஓட்டம், சீரான இரத்த ஓட்டம் என்பது இந்த ஆன்மீக பயணத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாரி நரம்பு. நரம்பு தான் நம்ம செய்கின்ற பயிற்சிக்கான ஒரு என்னது ஒரு ஒயர் மாரி அது. மூளையிலேருந்து கட்டளை வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன வந்து சரியா பண்றது நரம்பு. இந்த நரம்புல இந்த நரம்புடைய அந்த மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் இந்த மின்னோட்டம் சொல்லுவாங்க. அந்த மின்னோட்டம் சரியா இருந்தா தான் மனுஷன் பேலன்ஸ்டா செயல்பட முடியும், சிந்திக்க முடியும், நடக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். அதனால இந்த நரம்புகளுடைய ஆரோக்கியமும் ஆன்மீக மாணவனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாரி இந்த ஹார்மோன் சொல்லுவாங்க. இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா, எண்டோக்ரைனாலஜி இது ஒரு தனியான ஒரு ஸ்டடியே இருக்கு. எந்தெந்த ஹார்மோன்ஸ் எப்படி சுரக்குது? அது எந்த ஆர்கன்ஸோட ரிலேட் ஆகுது? எந்த ஹார்மோன்ஸ் சுரந்தா என்ன விளைவுகள் வரும்? அதுக்கு கம்மியா சுரந்தா என்ன விளைவுகள் வரும்ன்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரு 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 படிப்பு இருக்கு. எண்டோக்ரைனாலஜின்ட்டு. அப்ப இந்த ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா, அந்த உடல் இயக்கங்கள் பேலன்ஸ்டா இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ் அன்பேலன்ஸ்டா இருந்தா, உடல் இயக்கங்கள் அன்பேலன்ஸ்டா இருக்கும். இப்படி வைஸ் வெர்சா பார்க்கலாம். உடல் இயக்கங்கள் சரியா இருந்தா, ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். உடல் இயக்கம் சரியில்ல அப்படின்னா, ஹார்மோன் செக்ரீஷன் இன்பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த ஹார்மோன்ஸ்டு பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கும் நம்ம கவனம் செலுத்தணும். இப்ப இந்த உடல் உடல் இந்த எலும்பு, அ தக ரத்த ஓட்டம், ஹார்மோன்ஸு, நரம்பு இதெல்லாம் இது ஆரோக்கியமா வச்சுக்கணும். இதெல்லாம் ஆரோக்கியமா வச்சுக்க முடியுமா? நமக்கு ஏதாவது உணவு வேணுமா? உணவு வேணுமா? இல்லாட்டி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? அதெல்லாம் எதுவும் அவசியம் இல்ல. நீங்க ஆன்மீக பாதையில உள்ள போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அந்த தியானங்கள் செய்யும்போது, உங்கள் எல்லாமே பேலன்ஸ்டா மாறும். அப்ப அன்பேலன்ஸ்டா இருக்கும்போது நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த நம்ம எந்த இடத்துல அன்பேலன்ஸ்டா இருக்கோம்ன்னு பார்த்து அத கரெக்ட் பண்ணிக்கணும். அப்ப அதுக்கு தான் இந்த ஆன்மீக மாணவனுக்கு இத பத்தியான அந்த உடல் கூறியல் பத்தியான ஒரு அ அறி அறிவு வந்து அவசியம். இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப நிபுணத்துவம் ஆகணும்னு அவசியம் இல்ல. இது எஃபெக்ட் வந்துச்சுன்னா என்ன எஃபெக்ட் டிஃபெக்ட் ஆனுச்சுன்னா என்ன எஃபெக்ட் வரும்? அந்த எஃபெக்ட்ட எப்படி நம்ம வந்து இது பண்ணி பேலன்ஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அறிவு இருந்தா மட்டும் போதும்.
நம்ம இப்ப அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆன்மீக மாணவனுக்கு உடல பத்தியான ஒரு ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு நம்ம பேசினோம். இப்ப அடுத்தது வந்து மனம். இந்த மனம்ங்கிறது என்ன? இது நெறைய பேரு நெறைய விளக்கங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு சின்னதா ஒரு பார்ப்போமே. மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ் பண்ற ஒரு ப்ராசஸர்ன்னு வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மனத்தில தான் எண்ணங்கள் ப்ராசஸ் ஆகும். அ சிந்தனை ப்ராசஸ் ஆகும். இப்ப எண்ணம் வேற, சிந்தனை வேறயா? இல்லாட்டி 2ம் ஒண்ணா? இல்ல இந்த 3 ஒண்ணா? அப்படிங்கிற சில குழப்பங்கள் இருக்கும். இப்ப சின்ன ஒரு உதாரணம் மூலியமா அத நம்ம பார்க்கலாம். எண்ணம் அப்படிங்கிறது வந்து தானா உருவாகுறது. அத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். சிந்தனை அப்படிங்கிறது நம்ம உருவாக்கிக்கிறது. உதாரணம் பார்த்தோன்னா, கொஞ்சம் நமக்கு அ தெளிவா புரியறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப இந்த பேச்சு பேசுறேன்னு நெனச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப நான் அத பேசணும் அப்படிங்கும்போது, நேத்தே நான் வந்து என்னென்ன பேச போறேனுங்கிறது வந்து நான் ஒரு நோட்ஸா எடுத்துப்போ, இல்லாட்டி நானே ஒரு சிந்திச்சிருப்பேன். இத முதல்ல பேசணும், இத பிறகு பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்டரு. இத பத்தியே பேசியிருப்பேன். ஆன்மீகம்னா என்ன? உடல்னா என்ன? இத பத்தி சிந்திச்சுட்டு இருப்பேன். இத பத்தியே நான் வந்து ஒரு ஒரு எண்ண ஓட்டம் ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து சிந்தனை. இப்ப எண்ணம்னா என்ன? அப்படின்னா, இப்ப நான் வந்து உ உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். இது பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் ஏற்கனவே சிந்திச்ச விஷயங்கள ஒரு கோர்வையா ப்ராசஸ் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு பேக்கிரவுண்ட்ல ஒரு சின்ன ஒரு எண்ணம் போகும். என்ன அப்படின்னா, நேத்து நான் சாப்பிட்ட சாப்பாடு இட்லி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த தாட் வந்து எண்ணம். இப்ப இந்த தாட் எனக்கு நான் நேத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கங்க. நேத்து நான் நைட் இட்லி சாப்பிட்டுருப்பேன். அது சம்மந்தமே இல்ல. இந்த சிச்சுவேஷனுக்கும், இந்த டாபிக்கும் அது சம்மந்தமே இல்ல. ஆனா எனக்கு எண்ணமா வருது அது. அது எண்ணத்த என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா சிந்தனைய என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் என்ன பேசணும், எத முன்னாடி பேசணும், எத பின்னாடி பேசணும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நான் சிந்திச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த எண்ணத்துக்கும், சிந்தனைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மெல்லிய தொடர்பு இருக்கு. எண்ணங்கள வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னலா வருது. அந்த எண்ணங்கள வந்து நல்ல சிந்தனைகளாகவும், கெட்ட சிந்தனைகளா மாற்றக்கூடிய சக்திய இறைவன் நம்மட்ட குடுத்துட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேத்து ஒரு பொண்ண பார்த்தேன்னு வச்சுக்கங்களேன். பார்த்து நான் கடந்து போயிட்டேன். அழகா இருக்குன்னு பார்த்துட்டு கடந்து போயிட்டேன். அப்ப கடந்து போன பிறகு எனக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. நான் கடந்து போகாம அந்த பெண்ண பத்தியே நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்களேன். அவ அழகா இருக்கா, ஹைட்டா இருக்கா, குட்டையா இருக்கா, இந்த மாரி ட்ரெஸ் போட்டிருக்கா. இப்படி அந்த பெண்ண பத்தியான சிந்தனை எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து கெட்ட சிந்தனை. எப்படி அப்படின்னா, அந்த எண்ணம் வந்துருச்சு. பெண்ண பத்தியான எண்ணம் வந்துருச்சு. அப்ப என்னால முடியும். அந்த பெண்ண பத்தி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அத மாத்தி என்னுடைய தொழில் சம்மந்தமா சிந்திக்கக்கூடிய, இல்லாட்டி என்னுடைய தாய பத்தி சிந்திக்கிறது, என் தந்தைய பத்தி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த எண்ணம் உருவாகுற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா, அத நல்ல சிந்தனைகளும், கெட்ட சிந்தனைகளா மாத்தக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு. அப்ப அந்த எண்ணங்கள் என்ன எண்ணங்கள் வருதோ அது தொடர்ந்து போறது நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அப்ப எப்ப அத முடிவு பண்ணி நல்ல சிந்தனைய மாத்த முடியும் அப்படின்னா, இந்த மாரியான அ ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சா தான். அப்ப சிந்தனை அப்படிங்கிறது நம்மளா உருவாக்குறது, எண்ணம்ங்கிறது எக்ஸ்டர்னலா வர்றது. அந்த உருவாகுன எண்ணத்த ஸ் நம்ம சிந்தனைகளா, நல்ல சிந்தனைகளா, கெட்ட சிந்தனைகளா மாத்துறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இது இது எண்ணம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உணர்வுகள். இந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். உணர்வுல வந்து இந்த கோபம், காமம் இந்த 2 உணர்வுகளும் ஆன்மீக மாணவனுக்கு மிக அவசியம். இந்த 2 உணர்வுகளும் ஆன்மீக மாணவனுக்கு தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் ஆன்மீக மாணவன். உதாரணத்துக்கு ஒரு கோபம் வருது அப்படின்னா, கோபப்படணும். அந்த கோபம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். கண்ட்ரோல் மீறி நான் இத செஞ்சுட்டேன்ப்பா. என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியலப்பா. நான் அத பண்ணிட்டேன்ப்பா. அந்த கோவத்தில பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்மீக மாணவனுக்கு அழகுகிறது. அப்ப அந்த ஆன்மீக மாணவனால அது தொடர்ச்சியா பயணம் பண்ண முடியாது. அப்ப இந்த கோபத்தையும், இந்த காமத்தையும் அவன் கண்ட்ரோலா வச்சிருக்கணும். ரைட்டா? இந்த காமம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் விரிவா பார்த்தா, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. காமம் ஒரு மனுஷனுக்கு ஏன் ஏற்படுது? தானா ஏற்படுதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் சம்மந்தப்பட்டது தான். நம்ம ஏதோ ஒரு நிகழ்ச்சியில இருந்திருப்போம். ஏதோ ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த எண்ணங்கள் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும். நம்ம தனிமையில இருக்கும்போதோ, இல்லாட்டி ஒரு சூழ்நிலை ஏற்படும்போதோ, அந்த எண்ணங்கள் நம்மள கிளறி நமக்கு காமத்த உண்டாக்குது. இந்த காமத்த பொறுத்தவரைக்கும் ஆன்மீகமானவன் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, ஆன்மீகத்தில பயணம் பண்றவங்களுக்கு, இந்த காமத்தால ஆன்மீகத்துக்கும், அந்த மாணவனுக்கும் சம்மந்தமே இல்லாம போயிடும். இந்த ஆன்மீகத்தில ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஹேண்டில் பண்ணணும்.
ஆன்மீகமானவன் தன்னுடைய மனைவியை தவிர வேற யாரையுமே நினைக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, நுகரக்கூடாது, எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. மனைவி மட்டும் தான் ஆன்மீகமானவன் இருக்கணும். மற்ற பெண்கள பத்தியோ, மத்த கெட்ட சிந்தனைகளையோ வந்து ஆன்மீகமானவனுக்கு மனைவியை தவிர வேற எதுக்குமே அவன் வந்து அடிமையாகக்கூடாது. இதில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதில கொஞ்சம் பிசறணும் அப்படின்னா, பார்க்கறது தானே, அடுத்த பெண்ண பார்க்கறது தானே, அது ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா, அது எண்ணங்கள் அது அப்படியே பதிஞ்சு சப்கான்ஷியஸ்ல பதிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, நம்ம ஆன்மீக பயணத்துக்கு மிகப்பெரிய தடையாகும். நம்ம 2 வருஷத்துல நம்ம அடைய வேண்டிய அந்த ஆன்மீக தகுதிய அது வந்து 12 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கூட மாத்தும். அப்ப இந்த சிந்தனை ஓட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த காமத்துடைய சிந்தனை ஓட்டம். இத வந்து இந்த மனைவிக்குள்ள நம்ம சுருக்கிக்கணும். வேற மனைவிய தவிர வேற யாரையுமே நம்ம வந்து இந்த சிந்தனை ஓட்டத்துல கொண்டு வரக்கூடாது. எண்ணம் தானே அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுத்தும். நம்முடைய ஆன்மீக பயணத்துக்கு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸா மாறிடும். இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதே மாரி கோபம். கோபம் வந்து சில பேர் கொலை வரைக்கும் கொண்டு போயிடும். பெரிய பிரச்சனைகள உருவாக்கிடும். அந்த பிரச்சனைகள் ஒரு கோபத்தினால நம்ம கண்ட்ரோல் மீறி போன கோபத்தினால பல பிரச்சனைகள் உருவாகும். இந்த பிரச்சனைகள சமாளிக்கிறது தான் நம்மளுடைய சிந்தனை ஓட்டம், நம்முடைய செயல்லாம் இருக்குமே தவிர ஆன்மீகத்தில பயணம் பண்ண முடியாது. அதனால இந்த 2 உணர்வுகள நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த 2 உணர்வுகளும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அதே மாரி குணம்ல பார்த்தீங்க அப்படின்னா, பொறாமைன்னு ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பொறாமை குணத்துக்கும், ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்ல. இது ஒரு வட துருவம்னா, அது தென் துருவம். அதனால இந்த பொறாமை அப்படிங்கிறதுல வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பொறாமை எப்படி வருது அப்படின்னா, எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைக்குது அப்படின்னு நெனப்பு வரும். இல்லாட்டி நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது, ஏன் அவனுக்கு நல்லது? நம்ம நல்லது தானே செய்றோம். அவனுக்கு ஏன் அவனுக்கு கெட்டது செய்றான், அவனுக்கு நல்லது நடக்குதே இப்படி நெனைக்கிற இதுவும் பொறாம தான். ஏன்டா நல்லா போயிட்டுருப்பான். நமக்கு தீமை செஞ்சவன் போயிட்டுருப்பான். கீழ விழுந்திருப்பான். நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது? நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்பட மாட்டோம். சின்ன ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதுவும் பொறாமை தான். அப்ப இந்த பொறாமைங்கிற விஷயத்திலயும் நம்ம அந்த பொறாமைங்கிற குணத்தை விட்டும் ஆன்மீகமானவன் நம்ம தள்ளி நிக்கணும். அதே மாரி இன்னொரு விஷயம், இந்த ஆன்மீகமானவனுக்கு இந்த ஆன்மீக பயிற்சிகள் செய்யும்போது சில சக்திகள், சில விஷயங்கள் அவனுக்கு ஏற்படும். சில அது இயற்கைக்கு மீறியான சில விஷயங்கள் ஏற்படும். அப்ப ஏற்படும்போது, நம்ம வந்து அந்த ஈகோங்கிறது வந்து நம்ம மேன்மை அடைஞ்சுட்டோம். நம்ம ஒரு பெரிய லெவல்ல வந்துட்டோம். நம்ம ஒரு குருவ புடிச்சுட்டோம். அந்த குரு தான் சிறந்தவர். நம்ம இந்த பயிற்சி செய்றோம். அதனால நாம தான் சிறந்தவர்கள். மத்தவங்கலாம் மட்டமானவர்கள் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். இது வந்து இந்த குணம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குணத்த விட்டு நம்ம தவிர்த்துக்கணும். ஆ இந்த 2 குணம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 குணத்த நம்ம வந்து ரொம்ப, ரொம்ப கான்ஷியஸா நம்ம வந்து கையாளணும். அதே மாரி சோம்பேறித்தனம் வரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆன்மீக பயிற்சிகள் செய்யும்போது சில சோம்பேறித்தனம் வரும். இந்த சோம்பேறித்தனம் அப்டின்னா, ஆன்மீகம் பயிற்சி செய்யும்போது அது தொடர்ச்சியா செய்யணும். இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அந்த தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட டைம்ல சொல்லுவாங்க. குறிப்பிட்ட நேரத்தில செய்யணும். அப்படிங்கிற மாரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல செய்யணுங்கிற சில விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த மாரி செய்யும்போது நம்ம கன்சிஸ்டன்சியா செய்யணும். அந்த சோம்பேறித்தனம் வந்துரும். இன்னைக்கு தானே, நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, நீங்க ஒரு பயிற்சி உங்களுக்கு குரு குடுக்குறாரு, இல்லாட்டி நீங்க ஒரு பயிற்சி செய்றீங்க அப்படின்னா, இந்த பயிற்சிய வந்து நீங்க தொடர்ச்சியா செய்யணும். அப்ப இந்த சோம்பேறித்தனம்ங்கிறது வந்து நம்ம எல்லா ஆன்மீக மாணவனுக்கும் வரும். இன்னைக்கு செய்ய வேணாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம். ஒரு நாள் தானே விடுறோம். இந்த ஒரு நாளுங்கிறது நம்ம வந்து 1 வருஷமா மாத்திரும். அதனால சோம்பேறித்தனத்த விட்டுட்டு தொடர்ச்சியான பயணம் வந்து ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கிய அவசியம். அதே மாரி இப்ப நான் வந்து பேசும்போது, இந்த உள்ள தூய்மைன்னு ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரோம். இந்த ஆன்மீகத்துக்கு உள்ள தூய்மை அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த உள்ள தூய்மைனா என்ன? உள்ளம்னா என்ன? உள்ள தூய்மைனா என்ன? நம்மள மட்டும் பத்தி சிந்திக்கிறது, மத்தவங்கள பத்தி சிந்திக்காம இருக்கிறது. அதாவது கெட்ட விஷயங்கள்ல. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களுக்கு இது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல தவறு இல்ல. தேவையில்லாம எப்பயோ பேசின விஷயங்கள் நம்மளுக்கு கோவத்த ஏற்படுத்தினவன நம்ம கிராஸ் பண்ணி போவாங்க. அவங்கள பார்த்தோனே நமக்கு பழைய சிந்தனைகள்லாம் வந்து, "அவன் இப்படி பண்ணிட்டானே, அவன இப்படி பழி வாங்கணும்." இதெல்லாம் நம்ம உள்ளம் பேசும். இந்த உள்ளத்துல பேசும்போது, இதெல்லாம் அடுத்தவங்கள பத்தி சிந்திக்காம, நம்மள பத்தியே மட்டும் உள்ள தூய்மையா சிந்திச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, உள்ளம் தூய்மையாகும். இதுக்கு எங்களோட குருநாதர் ஒரு சின்ன ஒரு பயிற்சி ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஆ
எனக்கு ஒரு மூத்த சீடர் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்த விஷயம் அது. எப்படின்னா, இந்த உள்ள தூய்மை அப்படிங்கிறது மனசு இந்த செயல்ல வந்து தூய்மையா வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பயிற்சி. எப்படி நைட்டு நீங்க படுக்குறீங்க இல்லையா? படுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸோ, 10 மினிட்ஸோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு, உட்காந்து இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம என்னென்ன பண்ணணும்? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். இந்த நம்ம செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, அதில எது எதெல்லாம் நல்ல செயல், எது எதெல்லாம் கெட்ட செயல் நம்ம செஞ்சோம் அப்படின்ட்டு சிந்திச்சு, இது கெட்ட செயல இனிமே பண்ணாம பார்த்துக்கணும். அதேமாரி நல்ல செயல் செஞ்சோம்னா, அத வந்து இன்கிரீஸ் பண்ண பார்க்கணும். அதே மாரி செயல்கள் மட்டும் இல்லாம, நம்முடைய சிந்தனைகள எது எது நல்ல சிந்தனைகள் இருந்துச்சு, எது எதெல்லாம் கெட்ட சிந்தனைகள் இருந்துச்சுன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம யாரோ ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. நம்ம வேலையில பிஸியா இருந்திருப்போம். அவனுக்கு என்னது நமக்கு நேத்து ஹெல்ப் பண்ணல. நம்ம இன்னைக்கு பண்ண வேணாம். அவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. அவன் கஷ்டப்பட்டுன்னு நெனைக்கிறேன் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஒரு கெட்ட சிந்தனை. அப்ப இந்த கெட்ட சிந்தனையும் இதெல்லாம் சிந்தனைகள் என்னென்ன நல்ல சிந்தனைகள், எது எதெல்லாம் கெட்ட சிந்தனைகள் வந்துச்சு. கெட்ட சிந்தனைகள் இருந்துச்சுன்னா, அந்த கெட்ட சிந்தனைகள் நாளைக்கு அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த கெட்ட சிந்தனைகள்லேருந்து நம்ம தவிர்த்துக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஆக்ஷன் பிளான். இதே மாரி செயல், நல்ல செயல், கெட்ட செயல்னு பார்த்துக்கிட்டு அந்த சிச்சுவேஷன்னால அந்த கெட்ட செயலு, எண்ணங்கள் சிந்தனை வந்துருந்துச்சுன்னா, அந்த சிச்சுவேஷன் திரும்பி ஏற்பட்டா, அந்த கெட்ட சிந்தனைகளோ, செயல்களோ ஏற்படாம இருக்கிறது நம்ம ஒரு ஆக்ஷன் பிளான். இதே மாரி நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, நம்மட்ட இருக்கிற குறைகள், நம்மட்ட இருக்க கெட்ட சிந்தனைகள், நம்மட்ட கெட்ட செயல்பாடுகள் எல்லாமே நீங்கி, ஒரு கட்டத்தில நம்ம பரிசுத்தமாயிடும். பரிசுத்தமா ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம உள்ளம் தூய்மையாயிடும். உள்ளம் தூய்மை ஆயிடுச்சுன்னா, தாகம் தண்ணீரை தேடுகிறது, தண்ணீர் தாகம் கொண்டவர்களை தேடுகிறது. இந்த மாரி ரூமிய ஆ கவிஞர் ரூமியுடைய பழமொழி மாரி, நம்ம உள்ளம் தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மள தேடி குரு வந்துருவாங்க. நம்ம குருவ தேடி போ வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம இந்த இந்த குணாதிசயங்கள், இந்த கட்டமைப்புகள், இந்த உள்ளம் இந்த மாரி ஒரு தூய்மையான ஒரு ஏற்பாட நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உண்மையான குரு நம்மள தேடி வந்துருவாங்க. இறைவன் நமக்கு காமிச்சு குடுப்பான். அதே மாரி இந்த உள்ள தூய்மை சொல்லிட்டோமா, அதே மாரி உடல் ரொம்ப ஆரோக்கியம்னு சொன்னேன் இல்லையா? இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு உடலுடைய செயல்பாடு ரொம்ப அவசியமான விஷயம். நமக்கு இருக்கிற ஜாயிண்ட்ஸ வந்து நம்ம எப்பவுமே மூவ்மெண்ட்ல வச்சிருக்கணும். இப்போ உள்ள காலகட்டத்தில நம்ம உட்கார்ந்துருக்கோம், படுத்திருக்கோம், பைக்ல போறோம். இதனால இந்த 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 ஜாயிண்ட்ஸுடைய ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கும். அப்ப சின்ன சின்ன உடற்பயிற்சிகள், பெருசா செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. சின்ன சின்ன உடற்பயிற்சிகள், ஒரு நடந்து போறது, இது மாரி கைய அசைக்கிறது, இது மாரி சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம். அதே மாரி மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத செய்யலாம். மூச்சு பயிற்சினா பெரிய பெரிய மூச்சு பயிற்சிலாம் செய்ய வேண்டியது இத்தன கவுண்ட் இழுத்து, இத்தன கவுண்ட் வச்சு, இத்தன கவுண்ட் வெளியில விடணும் அப்படிங்கிறதெல்லாம் செய்யாம, நம்ம என்ன செய்யலாம்? என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னா, ஆ நம்ம எந்த செயல்பாடுல செஞ்சுட்டு இருக்கோமோ, அந்த செயல்பாடு இருக்கும்போது, நம்ம மூச்சு எப்படி உள்ள போகுது, மூச்சு எப்படி வெளியில வருது அப்படின்னு சும்மா கவனம் இருந்தா போதும். மூச்சு உள்ள வருது, வெளியில போகுது. இந்த மூச்சு இருக்கு அப்படிங்கிறது கவனத்தோட செஞ்சோம் அப்படின்னா, அது அதே ஒரு மூச்சு பயிற்சி தான். இல்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா செய்யணும் அப்படின்னா, நாடி சுத்தின்னு ஒரு மூச்சு பயிற்சி இருக்கு. அது எல்லாத்துலயும் போட்டீங்கன்னா, YouTubeல எல்லாத்துலயும் இருக்கு. இந்த நாடி சுத்திய செய்யலாம். அந்த மூச்சு ஓட்டத்த வந்து அது சீராக்கும். அந்த மூச்சு ஓட்டத்துல அந்த மூச்சு குழாய்கள்ல வந்து ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா, அத ரிலீஸ் பண்ணிவிடும். மூச்சு ஓட்டத்த உங்கள சீராக்கி விடும். இந்த மூச்சு ஓட்டமும், அந்த உடல் ஆரோக்கியம், மூச்சு ஓட்டம், அப்புறம் உள்ள தூய்மை. இந்த 3ம் ஒரு ஆன்மீக மாணவனுக்கு மிக மிக அடிப்படை. இது கரெக்ட்டா சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஆன்மீக பாதைகள் திறக்க ஆரம்பிக்கும். நம்ம எதுவும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, இந்த காலகட்டத்தில நம்ம நெறைய பேர தேடி போறோம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சித்தாந்தத்தில இருக்காங்க. அந்த சித்தாந்தம் நமக்கு சரியா வருமா? நம்ம நண்பர் சொல்லியிருப்பாரு, "எனக்கு இது நல்லா இருந்துச்சுடா" அப்படின்ட்டு. நான் அதனால நல்லா பயனடைஞ்சேன். நான் இத்தன வருஷம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. நம்ம நம்ம நண்பருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல நம்ம போவோம். போனா நமக்கும் அவருக்கும் செட் ஆகாது. நமக்கும் அவங்க சொல்லிக் குடுத்த அந்த குருவுக்கும் செட் ஆகாது. அப்ப நம்ம வந்து 1 வருஷமோ, 6 மாசமோ அவங்க கூட பிரயாணம் பண்ணிட்டு, அங்க செட் ஆகாம வெளிய வரோம். அப்ப அந்த 6 மாசம், 1 வருஷம் அப்படிங்கிறது நமக்கு டைம் வேஸ்ட்டு. இந்த மாரி நம்ம அந்த குருவுகள தேடி, 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 தேடி போ வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இல்லாம, இந்த மாரி உடல் ஆரோக்கியத்தோட உள்ள தூய்மையோட மூச்சு சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மள தேடி குரு வருவாங்க. இறைவன் அனுப்புவான். இது வந்து ஒரு எழுதப்படாத விதி. அதனால நீங்க பெருசா ஆன்மீகம்னா இது செய்யணும், இத்தன வந்தனங்கள் சொல்லணும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இப்படி இருக்கணும், பெரிய தாடி வச்சிருக்கணும், ஆ இந்த ஜெபமாலை உருட்டணும், இந்த மந்திரங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. உங்கள பத்தியான ஞானத்த நீங்க அறிஞ்சீங்க. நீங்க யாருங்கிறத புரிஞ்சீங்க. நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோங்கிறத நோக்கத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இறைவனோட ஒன்று கலக்கணும் அப்படிங்கிற இறைவ தேடலோட இருங்க. மூச்சு ஓட்டத்த சரி பண்ணுங்க. உள்ள தூய்மையோட வச்சிருந்தீங்க அப்படின்னா,
நமக்கு ஆன்மீகல் பாதைய ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். நம்ம பெரிய முயற்சிகள நம்ம செய்ய வேண்டியது நம்மள நாமளே திருத்திக்க வேண்டியது தான். இப்ப இங்க சின்ன ஒரு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆ சில பேர் வந்து இறைவனோட கலந்துடலாம். அதுதான் வந்து ஆன்மீகம். இறைவனோட கலக்கிறது தான் நமக்கு நோக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இறைவனோட கலக்க முடியுமா? அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழும்போது, இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆ யோகானந்தர் சாமிகள் வந்து அவங்க ஆட்டோபயோகிராஃபி யோகியுடைய புத்தகத்த எழுதியிருப்பாங்க. ஒரு யோகியின் சுயசரிதை அப்படின்னு தமிழ்ல கிடைக்குது. அந்த புத்தகத்த எழுதியிருப்பாங்க. இவங்க வந்து ஆ மஜும்தார்ன்னு சொல்லிட்டு ஒரு தூக்கமில்லா மகான பார்க்கறதுக்காக ரிஷிகேஷ் போவாங்க. போயிட்டு அங்க தேடி தேடி ஒரு பெரிய சம்பவம்னு வச்சுக்கங்களேன் போவாங்க. போனோனே அவங்கள சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட இவங்க கேட்பாங்க. அந்த யோகானந்த சாமிகள் கேட்பாங்க. நீங்க எத்தன வருஷம் நீங்க வந்து ஆன்மீக பயணத்துல எத்தன வருஷம் தவம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஒரு 45 வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்கேன். முதல் 20 வருஷம் டெய்லி வந்து 14 மணி நேரமும், அடுத்த 25 வருஷம் டெய்லி வந்து 20 மணி நேரமும் தியானம் பண்ணேன். தனி குகையில தியானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லும்போது இவங்க யோகானந்த சாமி கேட்பாங்க, 45 வருஷம் நீங்க தியானம் பண்ணி இறைவன அடைய முடியல அப்படின்னா, நாங்கலாம் எம்மாத்திரம் அப்படின்ட்டு யோகானந்த சாமிகள் கேட்பாங்க. அதுக்கு ரொம்ப அழகா வந்து அந்த மஜும்தார் அந்த ஞானி வந்து பதில் சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த 45 வருஷ தியானத்துல வந்து இறைவன அடைய முடியும்னு நெனைக்கிறியா? இறை அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளோ, ஒரு ஆப்ஜெக்ட்டோ, ஒரு மனிதனோ இல்ல. அது வந்து ஒரு எதிரிலே அடங்காத ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியோட நம்ம ஒன்று கலக்க முடியாது. அந்த 45 வருஷம் தவத்தினால நம்ம இறைவன அடைய முடியுங்கிறது முட்டாளுடைய எண்ணம் அது. அதனால இறைவன அடைய முடியாது. இறை தன்மைகள வேணா நமக்கு ஏற்படுத்திக்க முடியும். என்ன தெரியுமா? தூய்மையா வச்சுக்கலாம். இதுதான். இறை தன்மை வேணா நமக்கு ஏற்படலாமே தவிர, இறைவன அடைய முடியாது. அப்படின்னு அழகா சொல்லுவாங்க அது. இதோட இந்த இந்த கா இந்த கலந்துரையாடல நிறைவு செய்யலாம்னு நெனைக்கிறேன். இது எனக்கு எனக்கு ஏற்பட்ட சொந்த அனுபவங்கள், எனக்கு என்னுடைய மூத்த சீடர்கள் சொல்லிக் குடுத்த விஷயங்கள், பிளஸ் என் குருநாதர் மூலியமா கிடைக்கப்பட்ட தகவல்கள நான் பகிர்ந்துக்கிறேன். இது தப்பா, ரைட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு கான்ட்ரோவர்சியா போகாம, உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அத எடுத்து ஃபாலோ பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. இல்ல இது தவறுகள் இருந்ததுன்னா ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்துங்க. ஏன்னா, நமக்கு வந்து ஆன்மீகம்ங்கிறது வந்து ஒரு மறைக்கப்பட்ட பொருளாவே இருக்கு. அது மறைக்கப்பட்ட பொருளா இல்லாம, ஒரு காமன் ஃபாரத்துல ஒரு டிஸ்கஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, எது சவறு, எது சரி அப்படிங்கிறத ஒரு உயர்ந்த நோக்கத்துல நம்ம ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்தலாம். இவன் தாடி வைக்கல, இவன் தொப்பி போடல, இவன் காவி உடை அணியல அப்படிங்கிற கான்செப்ட்ல கொண்டு வந்துட்டு நம்ம வந்து அரசியல் கட்சிகள வந்து ஐடிவிங்க வச்சு